ஹாய் மக்களே, வெறும் 5 நிமிடத்துல அற்புதமான அழகிய தோற்றமுடைய இந்த கோவிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மற்ற கோவில்கள் மாதிரி இல்லைங்க, இது கூகுள் மேப்ல கூட வராத ஒரு கோவில் தான். இந்த கோவில் எங்க இருக்கு, இதோட விவரம் என்னன்றத பார்க்கலாம். அருள்மிகு சுந்தர கோதண்ட ராமசாமி திருக்கோயில் அம்மணி சத்திரம். இது இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்துல. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இங்க நிலத்தை தோண்டும் பொழுது கிடைச்சது. இது எல்லாமே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதை வச்சுதான் இந்த கோவிலை நான் வித்தியாசமான கோவில் உங்களுக்கு சொல்றேன். கோவிலுடைய கட்டிடக்கலையை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கு. நாங்க போன நேரம் மதிய நேரம் அப்படிங்கிறதுனால கோவில் பூட்டப்பட்டு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே நான் சொல்றது ரொம்ப ரொம்ப பழமையான சிலைகள். கோவிலோட கட்டுமானம் ரொம்ப ரொம்ப புதுசு, ஆனா பழமையான முறையில கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த சிலையவே நீங்க பாருங்களேன், ரொம்பவே பழங்காலத்து வேலைப்பாடுகளை பார்க்க முடியும். நாங்க போகும்பொழுது இந்த சிலையை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடமும் மிக மிக ரம்யமான, அதே நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு இடம் தான் இது. அமைதியான ஒரு சூழல். சாலையில நீங்க போகும் பொழுது தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அற்புதமான கோயிலை பார்க்க முடியாது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேதுபாவ சத்திரம், மணமேல்குடி, இதுக்கு இடைப்பட்ட நடுப்பகுதி தான் இந்த அம்மணி சத்திரம். அங்கதான் இந்த சுந்தர கோதண்ட ராமசுவாமி கோவில் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மண சிலைகள், சீதா, அனுமான், இது எல்லாமே இங்கே தோண்டும் பொழுது கிடைத்த 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலைகள் தான். இந்த கோவிலுடைய கட்டிடக்கலையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா 4-5 ஆண்டுகளுக்குள்ளாகவே கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லலாம். அழகான சிற்ப வேலைப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதோட பேஸ்ல இருந்து மேல வரைக்குமே பாத்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கு. புதுமையான முறையில கட்டப்பட்ட கோயில்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மெத்தட்ல தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கருங்கற்கள்னால் கட்டப்பட்ட கோவிலை ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த கோவில், இப்போ கட்டப்பட்ட இந்த கோவில் இந்த அளவுக்கு புதுமையான முறையில இல்லாம மிக மிக பழமையான முறையில இருக்கிறது நமக்கு ஒரு அமைதியை தருது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஆச்சரியத்தையும் தருது. ஏன்னா கோவில்கள் கட்டும் பொழுது நம்ம நிறைய டைல்ஸையும் சரி, நிறைய கிரானைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுந்தர கோதண்ட ராமசாமி கோவிலை பொறுத்த வரைக்கும் தரை முழுவதுமே கருங்கற்கள் தான். கோவில் முழுக்குமே கருங்கற்கள் தான். இந்த கோவில் இந்த உள்ளூர் மக்களிடையே பிரபலமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த சிலைகள் தான். இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல இருக்கு. நாங்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா பெருசா கூட்டமே இல்லை. சொல்ல போனா யாருமே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவா பெருமாள் கோயில்களை பொறுத்த வரைக்கும், ராமர் கோயில்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த கோயில்ல ஒரு நல்ல அமைதி இருந்தது. இதோட கட்டுமானமும் சரி, ரொம்ப நல்ல அழகா பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. இந்த எங்களுக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா, நம்ம போன நேரத்துல இந்த கோவில் பூட்டி இருந்தது அப்படிங்கறத தவிர மற்றபடி மனநிறைவான ஒரு கோவில் தரிசனம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு ஒரு விசிட் பண்ணணும். சென்னை டு தூத்துக்குடி ஈசிஆர்ல இருக்கக்கூடிய இந்த கோவிலோட இடத்த நான் மறுபடியும் சொல்றேன். மணமேல்குடி, சேதுபாவ சத்திரம், இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல அடைக்க தேவன் அருகில் இருக்கக்கூடிய அம்மணி சத்திரம், சுந்தர கோதண்ட ராமசுவாமி கோவில். ஸோ இதை நீங்க கூகுள் மேப்ல போட்டு பார்த்து வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த கோவிலை நீங்க இந்த ஊர் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு விசாரிச்சுதான் வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு மிக மிக அருமையான, அதே நேரத்துல ரொம்ப ரேரான ஒரு டெம்பிள் நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சிலை பார்க்கும் பொழுது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தது.
ஓகே மக்களே, தொடர்ந்து இதே மாதிரி தெரியாத கோவில்கள், தெரியாத இடங்களை பத்தின வீடியோக்களை நடோடிக்காரன் சேனல்ல பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.